இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மம்மி சத்யா வந்துட்டாங்களா? இதோட நீ 15வது தடவையா கால் பண்றடா. அவ இன்னும் வரலடா. வந்தா அவ மேல தடடா வரப்போறா. ஏன் இப்படி போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? சரி சரி மீ போன வை. இவங்க வேற ஓவரா பண்றாங்க. மணி 9 ஆகுது. இன்னும் உங்க வேலை முடிஞ்சு வரல. இன்னைக்கு அவங்க வரட்டும். நல்லா 2 கேள்வி கேட்கிறேன். அப்பதான் என் மேல பயம் இருக்கும். ஐயோ, அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன் சொல்லிட்டேனே. எப்படி அவங்ககிட்ட கோவப்படுறது? என்ன பண்ணலாம்? பேபி சாப்பிட்டியா பேபி? ஓ, பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறல. சரி சரி, நான் அதை மறந்து பேசி நிறுறேன். காசு என்னதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றாரு? சொல்ல அண்ணாத்தா. அப்படியா? சரி சரி, நீங்க அங்கே இருங்க. தோ நான் வந்துடுறேன். திரும்பவுமா? அவள் பேபி, நான் வந்துடுறேன். ஏங்க மறுபடியும் எங்க கிளம்புறீங்க? தெரிஞ்ச அண்ணாத்த ஒருத்தர் வண்டி ரிப்பேர் ஆகி ரோட்ல நிக்கிறாராம். அதான் என்னன்னு போய் பார்த்து வந்துடுறேன். உங்க கூட பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மாவே இருக்க முடியலங்க. தெரியாம தான் கேக்குறேன். உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு மாசத்துல பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கணும்ன்ற நிலைமையெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் இல்லையாங்க? இந்த நேரத்துல போவாங்க. டைம் என்னாச்சுன்னு பாருங்க. இப்ப நான் போறது பணத்துக்காக இல்லாம பேபி. எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, சத்யாவுக்கு போன் பண்ணாலே போதும், வந்து வண்டியை ரிப்பேர் பண்ணி குத்துட்டு போவான்னு என் மேல வச்சுக்கிறாங்க பாரு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக தான் நான் போறேன். எல்லாம் என் தலையெழுத்து. இந்த நேரத்துல நீ எங்க கிளம்புறா? துணைக்கு வரானம்மா. இந்த நேரத்துல நீங்க மட்டும் தனியா போவீங்களா? ஒண்ணும் தேவையில்ல, வாங்க நானும் கூட வரேன். ஏன் பேபி, என் மேல உனக்கு அவ்வளோ ஆக்குறியா? மண்ணாங்கட்டி அக்கறையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த நேரத்துல நீங்க மட்டும் தனியா போறது வீட்டுல யாருக்கா தெரிஞ்சதுன்னா அதுக்கு வேற தேவையெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் நானும் உங்க கூட வரேன்னு சொல்றேன். வாங்க. என்னன்னே தெரியல, வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆயிருச்சு. கேன் ஃபுல்லா டீ இருக்கு சத்யா, விக்கலனா வேஸ்ட் ஆயிரும். கொஞ்சம் என்னன்னு பாரு சத்யா. சரி இரு, நான் பாக்குறேன். டூல்ஸ் ஏதாவது வேணுமாங்க? அது கூட. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சரி.
ம். ஆமாண்ணா, ஆ நீங்க மளிகை கடையை வச்சுன்னு நல்லா வசதியா தானே இருந்தீங்க, என்னாச்சு திடீர்னு? எல்லாம் நல்லபடியாதாம்மா போயிட்டு இருந்துச்சு. என் பொண்டாட்டி ஒரு சேட்டை நம்பி 10 பேருக்கு நகை சீட்டு பிடிச்சு கொடுத்தா. அந்த சீட்டு முடியிற நேரத்துல சேட்டு கம்னாட்டி யாருக்கும் தெரியாம கடையை காலி பண்ணிட்டு போயிட்டான். நகை சீட்டு போட்ட 10 பேரும் உங்களை நம்பி தானே சீட்டு போட்டோம், நீங்க தான் ரூபாயை திருப்பி தரணும்னு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு ஒதுங்கி போயிட்டாங்க. என் பொண்டாட்டி ரொம்ப மனசு உடைஞ்சிட்டா. நல்லா இருக்கும்போது கூட இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. கட்டின பொண்டாட்டியாச்சே, நாமளும் விலகி போயிட முடியாதுல்ல. அதான் பார்த்தேன், இருந்த மளிகை கடையை வித்து 3/4 கடனை அடைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு. என் பொண்டாட்டியும் ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாம கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து பணம் சம்பாதிக்கிறா. அதை பார்க்க என் மனசு கேட்கல. அதான் நானும் அவளுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு டிவிக்கிறேன். பொண்டாட்டியை விட்டு கொடுக்க முடியாதுல சத்யா. எப்படியும் கஷ்டப்பட்டு மீது கடன் அடைச்சிருவேன். நான் ஒரு மடையன், என் கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லி உன்னை சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கேன். என்னண்ணா? சாரி சத்யா. இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. இல்ல இந்த சத்யா, என்னண்ணா, காசுல ஒண்ணு வேணாண்ணா, டீ ஆறிட போகுது, போய் வேலையை பாருங்க போங்க. இந்த நேரத்துல எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க, வாங்கிக்கோமா. இல்லைன்னா எனக்கு சங்கடமாயிரும். அண்ணா, இத வாங்குனா எனக்கு தான் சங்கடமாயிடும். உங்க வீட்டு பொண்ணு வந்து உங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணிருந்தா நீங்க காசு கொடுப்பீங்களா? நீங்க போய் வியாபாரத்தை பாருங்கண்ணா. டீ ஆறதுக்குள்ள 4 தெரு போனாதான் டீயை வித்து முடியும். ஆமாமா, செகண்ட் ஷோ முடியறதுக்குள்ள அசோக் நகர் சிக்னலுக்கு போயிடணுமா. அப்பதான் எல்லாத்தையும் விற்க முடியும். உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. இந்த நேரத்தை குடிச்சிக்கிறியா? போதுண்ணா. ஆ, இந்தாம்மா. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் வரேன். சரிண்ணா. வரேன் சார். ஆ வாங்க. பாத்து போனா. ஏதாவதுனா கால் பண்ணுங்கண்ணா. ஆ சரிம்மா. ம்.